இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை வாட்டி கட் பண்ணாலும் விட மாட்டேங்கிறானே. ஹலோ, என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யார் ரெண்டு பேரு? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. அவ ஓவரா வெக்கப்பட்டுக்கிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கா. அவனா யாரு? வேற யாரு? அந்த பூமி. பூமி வெக்கப்பட்டுக்கிட்டே பேசினாளா? ஆமா. என்ன விஷயம்? அவ உன்னை காதலிக்கிறாளா? அவ உன்கிட்ட அப்படி சொன்னாளா? இல்ல. அப்போ இல்ல. அவ உன்கிட்ட பேசியிருக்கா, எனக்கு தெரியும். அவ உன் கூட பேசிட்டு இருக்கும் போது நான் உனக்கு போன் பண்ண. கால் வெயிட்டிங்னு வந்துட்டு இருந்தது. சொல்லு, அவ என்ன பேசினா? கால் வெயிட்டிங்ல வருதுன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதுக்குன்னு நான் பூமி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தமா? அப்ப நீ வேற யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏய், நான் யார்கிட்ட பேசினேன்னு உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? என் வருங்கால பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ போன வெடி. வருங்கால புருஷன் இவ சொல்றா, வருங்கால பொண்டாட்டினா மாமா சொல்றா. இவங்களுக்குள்ள அப்படி உண்மையிலேயே என்ன நடக்குது? அது பூட்டு போட்டது பூட்டு போட்ட மாதிரி தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வாங்க, அவகிட்டே கேப்போம். கேக்குறதுக்கெல்லாம் எதுக்கடி தண்ணி? நீ அவளுக்கு எப்படி ஷாக் கொடுக்கலான்னு யோசிக்கிற. நான் தண்ணி ஊத்துனா பாய் பெட்ஷீட் தலகாணி நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். அதனால ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வரேன், சின்னதா ஆரம்பி. ஆகட்டும். என்னத்த இப்படி எழுப்புறீங்க? இங்கெல்லாம் இப்படிதான் எழுப்புவோம். நாங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நீ எழுந்துச்சு வீட்டு வேலை எல்லாம் செய்யணும்ல. இவ்ளோ சீக்கிரம் இப்படி மாறிட்டீங்களே அத்தை? வரதட்சணை வரும்னு நினைச்சுதான் மரியாதை பாசம் எல்லாம் காட்டணும். எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்க. இனி உனக்கு நரகம் தானு நேத்து ராத்திரியே சொன்னோம்ல. வாங்க. என்னாச்சு நீ? எதுக்கு எல்லாரையும் வர சொன்னீங்க? மீரா, நம்ம எல்லாரும் வனவிருந்துக்கு போறோம். எல்லாரும் கிளம்பி போயிட்டு அப்புறம் வீடு யாரு பாத்துப்பாங்க? நம்ம பூமி இருக்கால, பூமி பாத்துக்குவா விடு. எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு கால் வந்துச்சு. எப்ப வேணாலும் கால் பண்ணுவாங்க. என்னால வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க. சரி, ஒரு நிமிஷம் இரு. சித்தி, இந்த வனவிருந்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ராத்திரி உன்னை கொல்லாம விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன சித்தி, மறந்துட்டியா? அவளை கொல்றதுக்காக தான் இந்த பிக்னிக் பிளானையே போட்டிருக்கேன். நம்ம மேல சந்தேகம் வராம இருக்கணும்னா எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போனா நல்லா இருக்கும் இல்லையா? எல்லாரும் முன்னாடியும் நான் இருக்கும் போதே அவ செத்து போகணும்னு நீ தானே சொல்லிட்டு இருந்த, மறந்து போயிட்டியா சித்தி? புரியுது புரியுது. ஐயோ, குலதெய்வ பூஜைக்கு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆமா, சின்ன வயசா இருந்தாலும் என்னை விட உனக்கு தான் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்குமா. குலதெய்வ பூஜையில பெண்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அப்ப பூமி கூட நம்ம கூட வரட்டும். சித்தி. சரி, நீ வரலன்னா பரவாயில்ல. இன்டர்வியூக்கு போகணும்னு சொன்னல, போயிட்டு வா போயிட்டு வா போ. என்ன அப்படி பாக்குற? சீக்கிரமா போட்டு முடிச்சிடுறேன்.
இந்து காஃபி. உனக்காக தான் காஃபி போட்டு கொண்டு வந்தேன். குடிடி. சூப்பரா இருக்கு. இந்து இந்து சொல்லுங்க அத்தை. எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா? காஃபி எனக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? அம்மாக்கும் கொடுக்கணும்ல. குடுக்கறதுக்கு தானே காஃபி கொண்டு வந்த. குடு, போய் குடு. என்ன சொல்றீங்க? நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். பரவாயில்ல, குடு. இந்தாங்க அத்தை. என்ன இது சுகர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லையே, நம்ம வழக்கமா குடிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். என்னது நீ போட்டியா? இல்ல இத நான் தான் போட்டேன். ஏன்னா அவங்க வீட்ல சுகர் கம்மியா குடிப்பாங்களாம். நம்ம வீட்ல எவ்வளவு போடுவோம்னு சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான். காஃபி. அதோ நான் கொண்டு வரேன்ப்பா. ஆ என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் எங்க அப்பாக்கு போய் காஃபி எடுக்க போறேன், நீ இங்க நின்னு சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருப்பியா? ஒரு முட்டன்னு வெயி, கேட்டு வாசல்ல போய் விழுவ. எடுத்துட்டு வா. அம்மா வணக்கம். வாங்க ஹீரே, வாங்க வாங்க, ஆ, உட்காருங்க. ஆ. பூர்ணி, இவருக்கு நீ போய் காஃபி எடுத்துட்டு வாமா. அம்மாமா ஒண்ணும் வேண்டாம்மா, நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். சரிங்க ஐயரே, திடீர்னு நீங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம்? பெருசா அப்படி ஒண்ணும் விசேஷம் இல்லம்மா. நீங்க அந்த பூஜை இந்த பூஜைன்னு சொன்னா பூஜையை நடத்த கொடுக்க நான் வருவேன். நீங்க கூப்பிடாமலே ஒரு நல்ல சம்பந்தம் அமையற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போக நான் வருவேன். இந்த தடவை நான் பார்த்த சம்பந்தத்தை நீங்க வேண்டான்னு மறுக்கவே முடியாது. ஐயோ, என்ன ஒரு ஞாபக மறதி. உங்களுக்கு நான் சொல்லவே மறந்துட்டேன். என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டாங்க. இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம். நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்கம்மா. உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணாதான் இருக்கணும். எந்த ஒரு பொண்ணு? கல்யாண முகூர்த்த தேதி குறிக்கும் போது நான் எல்லாமே உங்களுக்கு விவரமா சொல்றேன். இன்னும் பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லதுமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க.